நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுகிறேன். நம்ம 30ஆம் தேதி கோல்டு வந்து ஒரு ஃபால் ஆகும்னு ஒரு கிளியர் அனலைசிஸ் கொடுத்துருந்தோம். நம்ம அனலைசிஸ் பண்ண மாதிரியே மார்க்கெட் கிளியராக நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் ஒன்று ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு விக் மாதிரி விட்டு ஒரு 1956 வரைக்கும் போயிட்டு கிளியராக நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் நோக்கி போயிட்டுருக்கு. அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் இந்த டார்கெட் ப்ரைஸை ரீச் ஆகுமா, இந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறம் புல்லிஷ் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணும், நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் டீட்டெயில்டாக கிடைக்கும். அண்ட் தென் ஃபாரெக்ஸில் எப்படி நீங்கள் பேசுவ ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகளும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அண்ட் தென் நீங்கள் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் விஐபி சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். சரி வாங்க, அப்கமிங் வீக்ஸில் கோல்டு நம்ம டார்கெட் ப்ரைஸ் டச் பண்ணிவிட்டு ஒரு ரீபவுண்ட் ஆகுமா இல்லை அதையும் பிரேக் பண்ணி கீழே போகுமா அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக பார்த்துடலாம். நமக்கு கோல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் இயர் நவம்பரில் இருந்து ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகி ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்ட்லேயே கண்டினியூஸாக இருந்துச்சு. அண்ட் தென் லாஸ்ட் ஒரு 2-3 வாரமாக நமக்கு வந்து பீரிஷ் ட்ரெண்டில் மார்க்கெட் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. கிளியராக நம்ம அதையும் ட்ரா பண்ணி பார்த்துடலாம். அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் கிளியராக ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போகாமல், அதாவது இந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு டீப்பாக ஃபால் ஆகாமல் மார்க்கெட் சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் மார்க்கெட் அகெயின் இந்த ட்ரெண்டில் நான் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபால் ஆகுமா இல்லை அப்படியே ஃபால் ஆகிடுமா அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ரொம்பவே தெளிவாக புரியும். சரி வாங்க, ட்ரெண்ட் லைன் தெளிவாக ட்ரா பண்ணி மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த ரீஜனுக்கு போகும் அப்படிங்கிறத சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் ஃபைன் பண்ணி கிளியராக நம்ம ப்ரொஜெக்ஷனாக பார்க்கலாம். கோல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதாவது ஷார்ட் டேர்மாக, அதாவது ஒரு நமக்கு மே மாதத்துலேருந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அதனால் கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஒரு சைட் வேஸில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி நம்ம மார்க்கெட் அடுத்து எங்கே போக போகுது அப்படிங்கிறத கிளியராக ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹையராக இருக்கிறது வந்து 2067, அந்த கனெக்டிங்கோட பார்த்திங்க அப்படின்னா 1938. ஸோ அதை பேஸ் பண்ணி கிளியராக நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, மார்க்கெட் அடுத்தபடியாக ஒரு 1960 போகணும், அப்படி இல்லாத பட்சத்தில் 1854 போகணும். ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஒரு ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி தான் மார்க்கெட் கிளியராக மூவ்மெண்ட் ஆகும். ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னா ஒரு புல்லிஷ், ஒரு ஃபால் ஒரு புல்லிஷ், கிளியராக அந்த சென்டர் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒன் சைடாக மூவ்மெண்ட் ஆகாது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ரீபவுண்ட் கொடுத்து தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தபடியாக நம்ம ட்ரா பண்ணக்கூடியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சும்மா நம்ம அந்த கேண்டில்ஸ்டிக்ஸை வச்சு ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோ வச்சு வரையாமல் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரியே ட்ரா பண்ணி பார்த்தா நமக்கு கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வருதா அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்பவே தெளிவாக கிடச்சிரும். அண்ட் தென் இந்த ட்ரெண்ட் லைனை எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஜூன் 3 லோவாக இருந்திருக்கு. இதை வந்து நம்மளோட ஒரு சப்போர்ட் ஜோனாக எடுத்திருக்கோம். லாஸ்ட் வீக் நம்மளோட டார்கெட் ஜோனும் இதுதான், சரிங்களா? ஸோ இந்த ஜோன் ட்ரா பண்ணியாச்சு. மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து 1860. ஸோ அது வந்து நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோன். ஸோ அதையும் நம்ம வந்து கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம், 1860. அதே இது மார்க்கெட் புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா எங்கே போகும்? நம்ம அடுத்தபடியாக இருக்கிற ட்ரெண்ட் லைன் ஓபன் பண்ணிக்கிற ஜோனை பாருங்கள், 1940. நமக்கு 1940ங்கிறதும் நம்மளோட சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு, டார்கெட் ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ கிளியராக நம்ம அதையும் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெண்ட் லைன் வச்சு மேட்ச் பண்ணாலே நமக்கு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் ரொம்பவே அருமையாக கிடச்சிரும். ஸோ அதுவும் நம்ம வந்து இப்போ தெளிவாக ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற ட்ரெண்ட் லைன் வந்து 1873. லாஸ்ட் வீக் ரொம்ப ஹை, லாஸ்ட் வீக் முந்தின வாரம் ஹையாக இருந்த ஜோன். ஸோ இந்த லெவல். ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் அதிகபட்சம் மேலே 1977 போகணும்,
லோவாக பார்த்தோம் அப்படின்னா 1867 போகணும். நம்ம லாஸ்ட் வீக் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபால் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் புல்லிஷ் ஆகுமா இல்லை பெரிஷ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ட் 2 அதோட ஜோன் பார்த்தீங்கன்னா 1977. ஸோ இது வந்து லாஸ்ட் வீக்கில் நமக்கு லாஸ்ட் 2 வீக்ஸில் ஹையாக இருந்த ஜோனு. அண்ட் தென் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் வீக் டார்கெட் ப்ரைஸாக இருந்தது. ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 1940. ஸோ நமக்கு இமீடியட்டாக இருக்கிற நியர்பை சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1902, 1902. அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் 1860. அது நம்மளோட சப்போர்ட் 2 1860. ஸோ இந்த 1860 ஜோன் வந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு நல்லாவே ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் தென் மார்க்கெட் கிளியராக ஒரு சைட்வேஸில் இருக்குது. கிளியராக தெரியுதா? சைட்வேஸில் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் என்னவாகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். என்னென்ன ரீசன்ஸ்னால ஃபாலோ புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு கிளியரான ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறேன். என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ புல்லிஷ் அப்படின்னா நம்ம வந்து லாங் பொசிஷன் எடுத்துக்கணும். ஷார்ட் பொசிஷன்னா செல்லுன்னு அர்த்தம். இது வந்து நம்மளோட லாங் பொசிஷன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தே புல்லிஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் அண்ட் தென் சப்போர்ட் ப்ரைஸை ஒபே பண்ணி தான் மார்க்கெட் கண்டிப்பாக புல்லிஷ் ஆகும். ஸோ நம்ம பை எடுக்க வேண்டிய ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1900 அங்கேருந்தே நம்ம வந்து பை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1892 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாப் லாஸ் சென்டிங் ஜோன். ஸோ நம்ம 1880 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனாக வச்சுக்கலாம். அண்ட் தென் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் ஒன்றை பார்த்தோம் அப்படின்னா 1940. அண்ட் தென் ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1960. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தபடியாக நமக்கு 1980 வரைக்கும் கூட போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ரொஜெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா எப்படி மூமெண்ட், அதாவது இந்த இடத்துலேருந்தே புல்லிஷ் ஆகுமா இல்லை கொஞ்சம் ஃபாலோ ஆகிட்டு புல்லிஷ் ஆகுமா அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க போகிறோம். மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துலேருந்து நம்மளோட சப்போர்ட்ஸை ஒபே பண்ணி தான் மேலே போகும். இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே போயிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அகெயின் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிடும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட் ஜோன் ஒபே பண்ணி 1960 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் கிளியரான ஒரு பை ப்ரொஜெக்ஷன். இந்த இடத்துல இருந்து டச் கொடுத்து ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ். ஸோ இப்போ என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். முதல் ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவு பார்க்கும்போது நமக்கு இந்த கேண்டில் வந்து நம்ம கிளியராக ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம அதையும் இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப். புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். அதனால் இது எந்த ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம கிளியராக ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்தால் மார்க்கெட் கிளியராக அந்த ட்ரெண்டே மாற்றி கொண்டு போகிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் கிளியராக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டில் இல்லை. அது எப்படி சொல்கிறதுனா இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இல்லை. நமக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ், ஒரு ஃபால், ஒரு புல்லிஷ், ஒரு ஃபால், சைட்வேஸ்லாம் இருக்குது. சைட்வேஸில் இருக்கும்போது நமக்கு ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும். இது ஒரு கன்ஃபர்மேஷன். அட் த சேம் டைம் அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து தானே மார்க்கெட் மேலே போகணும். அப்போ ஏன் நீங்கள் வந்து 1900 வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ப்ளஸ் சப்போர்ட் ஜோன் அபேவ் பண்ணும். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா மண்டே கேண்டில் ஓப்பனிங் இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியராக ஒரு ஃபால் ஆகி மேலே போகும். அந்த கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும்.
ஒரு இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு மேலே வரும். ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் கிளியரான புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். இந்த இடத்துல ஒரு என்ன விழுந்திருக்குன்னா ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் அதை கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் சப்போர்ட் அண்ட் மேஜர் சப்போர்ட் வந்து 1900 இருக்குது. ஸோ அதனால மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் ஆகுது. அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கிளியராக ஒரு டபுள் பாட்டம் இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் ஒரு பாட்டம் அண்ட் தென் இங்கேயும் ஒரு பாட்டம் ஃபார்ம் இருக்கிறதுனால டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சுனாலே மார்க்கெட் அகைன் புல்லிஷ் ஆகும். இது வந்து நம்மளோட ரெண்டாவது ரீசன். அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணணும் தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்ஸில் பேட்டர்ன் இது சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு பேட்டர்ன் பார்க்கும்போது நமக்கு டே கேண்டிலில் ஒரு கிளியராக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதோட ஆர்ச்சாக நான் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறது புரியும். இந்த இடத்துல நமக்கு ஒரு டாப் இருக்குது, அடுத்தபடியான டாப் வந்து இந்த ஜோன். ஸோ இந்த இடத்துல கிளியராக பாருங்கள் ஒரு டபிள்யூ மாதிரி. மார்க்கெட் அடுத்து ஒரு ஆர்க் வரும்போது இந்த இடத்துல ஒரு ஹை அடிச்சு அகைன் இந்த இடத்துல ஒரு லோ. அது எப்படி போடலாம் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே ஒரு கிளியராக ஒரு லோ. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிளியராக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டாவது மெயின் ரீசன். அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். டபிள்யூ பேட்டர்ன் confirms bearish reversal. bearishனா ஃபால் ஆகும், bearish வந்து ஃபால் ஆகுறது ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டபிள்யூ பேட்டர்ன் வந்ததுனால. ஸோ இது வந்து நம்மளோட அடுத்தபடியான மெயின் ரீசன். ஸோ இப்போ நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் நம்மளோட சப்போர்ட் ஜோன் என்ன, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன, இந்த இடத்துலேருந்து ஏன் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு மேஜரான ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு மேஜர் சப்போர்ட்டும் இருக்குது. சப்போர்ட் அதை நம்ம மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகிடும், அதில் எந்த வித மாற்றங்களும் இல்லை. டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இல்லாமல் ஒரு சைட் வேஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்மளோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டை ஒபே பண்ணி கிளியராக மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது. ஸோ இதுதான் டெக்னிக்கலாக மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கான ரீசன். மார்க்கெட் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அதை நான் கிளியராக ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன். இந்த இடத்துலேருந்து கிளியராக ஒரு மேலே போனதுக்கப்புறம் இங்கே ஒரு மூமெண்ட் இப்படி மூமெண்ட் ஆகிட்டு ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ சைட்வேஸ் அப்படிங்கிறது நம்ம அடுத்தபடியாக நம்மளோட 1940 அதாவது இந்த ஜோனில் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து அப்படியே இந்த ஒரே ஜோனில் சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அது வந்து நம்ம இங்கே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு லாக், அது எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபண்டமெண்டலாக கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நம்ம டிஎக்ஸ் எடுத்துக்கணும். நம்ம டிஎக்ஸ் வந்து அனலைசிஸ் பண்ணணும் தேவையில்ல. ஆல்மோஸ்ட் நம்ம வீக்லி கேண்டிலில் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட் வீக் முந்தின வாரம் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரியே டார்கெட்டை நோக்கி போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் ப்ரைஸான 103 ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிப்பாக ஃபால் ஆகும். ஸோ இந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டு இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகும். ஸோ 102 அதுலேருந்து 103 அப்படிங்கிற ஜோன் போகிறதுக்குள்ளே நமக்கு கோல்டு வந்து கண்டிப்பாக இந்த இடத்த ரீச் ஆகிடும். அது மண்டே, பை மண்டேவே நமக்கு இந்த இடத்த ரீச் ஆகிடும். அப்போது டிஎக்ஸ் எப்போ இந்த ஜோனை டச் பண்ணிட்டு ஃபால் ஆகுதோ அப்போ நமக்கு மார்க்கெட் கிளியர் என்ன ஆகும், கோல்டு வந்து வீக் ஆகிடும். அப்போ மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷாக ஆரம்பிச்சிடும். ஸோ போத் டிஎக்ஸையும் சரி கோல்டும் சரி பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து புல்லிஷ் தான், அது எந்தவித மாற்றங்களும் இல்லை. அண்ட் தென் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் போயிட்டு கேலண்டரை செலக்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணும்போது நீங்கள் யூஎஸ்டி, அதாவது நீங்கள் வந்து கோல்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூஎஸ்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா பேர்லையும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கோல்டில் இம்பார்ட்டண்ட், அதாவது எல்லா முக்கியமான நியூஸஸ் எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணிப்பேன். ஸோ அப்போ தான் வந்து குழம்பாமல் இருக்கும்.
அப்கமிங் வீக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை வியாழக்கிழமை வந்து நிறைய நியூஸஸ் இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸில் பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.